மடக்கடிய எல்லாம் எல்லாரும் சுகுஸ்வாமி சொன்ன மாதிரி மடத்துல பெருமாள் யாரை திருவுள்ளம் பக்தரானோ அவருக்கு தான் இந்த ஆஸ்தானத்தை கொடுக்கும். எத்தனையோ பேர் மகான்கள் இருந்தாலும் கூட பெருமாளுக்கு யாராவது யாருக்கு திருவுள்ளம்னு அவனுடைய திருவுள்ளம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த விஷயத்தை சாய்க்க வழக்கணும். அவர் காலத்தில் மகா வித்வான்கள்லாம் நிறைய பேர் இருந்தார். வாழ்க்கெல்லாம் இல்லாத எனக்கு ஆசியம் கொடுத்தேன். அது காரணம் என்னன்னு அவன் எதையவேட்டு உள்ளது யார் அவன்கள் கவனம் பண்ணுறாரோ அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அறிவித்து சொல்லுவார். அது மாதிரி நம்ம மடத்துல 30 நாளில் 8 பேருக்கு மந்திரோபதேசம் பண்ணி வச்சு உனக்கு தெரியாது. அது ஏன்னா அழிவுடைய திருமணம் யாராவது 4 பேரை பெற்றுட்டு அவங்க விஷயமா இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் அவர் எதிர்பார்த்தவானா சொல்ற மாதிரி பெரிய சுவாமிக்கே கொடுக்கணும். ஐந்து திருமணம் பெரிய சுவாமி படம் இல்லை. அப்புறம் இந்த போது பெரியவராணிகளை போட்டு இதுதான் ஆஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 6 கிலோமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போ அந்த நாள்லாம் 30 ஏதோ ஒரு பெரிய காரியம்னா எந்த துட்டு வருதோ 10 சொல்லிட்டு 6 கேட்குறாங்க கொடுக்குறது காரியம் அப்படி துட்டை ஒன்று சேர்க்கணும் வச்சுக்கணுங்கிற எண்ணமே 30 கிடையாது. ஆனால் அதான் மகாபிரபுங்கிற மாதிரி கொடுத்துட்டே தான் இந்த எழுத்துக்கள் போதில் கொஞ்சம் படத்தில் இன்னும் வருமானங்கள்லாம் பண்ணவனுக்காக நிர்பந்தங்கள்லாம் இருந்தோடனே இந்த சங்கல்பத்தை பண்ணிட்டு ஆசேது குணாச்சரம் போய் அங்கங்கே அழிவு சாதிக்கலாம். தேவாலயம் 23 எழுதும் தேவாலயம் எழுதுதான் நம்ம திருச்சின்னா ஆசேது குணாச்சரம் திருச்சின்னு அந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தேவாரோட இந்த கத்திராசம்னு எழுதி திருப்பி வரும்போது சஞ்சாரம் முடியல பரமத்துட்டேன். அந்த மாதிரி இல்லாத இந்த அழிஞ்சராத்தில் 3 தடவை சஞ்சாரம் ஆசேது குணாச்சரம் பத்ரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பித்து தெற்கையோ வடக்கையோ எல்லா இடத்துலையும் அங்கே சஞ்சாரம் பண்ணி அந்த சஞ்சாரம் பண்ணுறதோடையும் அருள்மொழி தான் சஞ்சாரத்தில் தமிழ்மொழி எப்படிங்கிறதுலாம் அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அருள்மொழியிலேருந்து சஞ்சார செய்திகள்லாம் அவளுக்கு சொல்லி அந்த மாதிரி எழுதி பண்ணிட்டார். அது ஒரு ஏதாவது புஸ்தகங்களாம் போட்டுக்கார். இப்போ நமக்கு என்ன உத்தேசம்னு சொன்னால் அழிவில் என்னென்ன கிரந்தங்கள் செய்தாரோ அந்தந்த கிரந்தங்களை முடிஞ்சால் பகவத்வானுக்கு தான் சொல்லியிருக்கோம். அவர் நாம் கொடுத்தாருன்னா வாகனமாக புத்தகத்தை வெளியிடலாங்கிற உத்தேசம் இருக்குது. திருவுள்ளம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அத்தனை பரிசிரமப்பட்டு பூர்வாசிரமத்திலையும் இவருக்கும் அந்த அனுபவத்தினாலும் பூர்வாசிரமத்தில் இந்த ஆன்மீக கிரந்தம் எழுதுகிற போது யாராட்கள் என்னென்ன கேட்டால் என்ன தெரியும் எப்படி தெரியும் போதெல்லாம் போது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் நம்மகிட்டையும் சில புத்தகங்கள்லாம் அவங்க இருக்குது அவங்க கேட்டு நான் 3 புத்தகங்கள்லாம் கொடுத்து மாட்டோம். அந்த மாதிரி கொடுத்து அந்த புத்தகத்தை ஆன்மீக கிரந்தத்தை போட்டு இது நல்லா ஒரு இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஒரு காரியம் வந்து அதை பேர் ரசிக்கணும். ரசிக்கிறாங்கன்னா கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு தடவை பிரமாணத்தை கொடுத்து ஆதம் போட்டு பிள்ளைபோது முறையிலோ பிரமாணம் ஜெயிச்சா அப்படின்னு என்ன ஜெயிச்சேன் என்ன ஜெயிச்சிருக்கேன் ஒரு திருவாரூரம் அதெல்லாம் ஜெயிக்க வேண்டுமா ரசிக்க வேண்டுமா? அதாவது பெருமாளத்தில் ரசித்து அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணி அதான் அப்போதான் நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நமக்கு சொப்பனத்தில் கூட எண்ணம் இல்லை. சொப்பனத்தில் கூட ஒரு ஆஸ்தானத்துக்கோ இன்னொன்றுக்கோ வரணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் ஒரு எண்ணம் இருக்குது. அதை பெருமாள் இப்படி பண்ணினாலும் அவனுக்கு சொல்லணும் அவனுடைய கோபம் இருந்தது. நமக்கு அந்திம காலத்தில் யோகையை நாமளே தனஸ்திதான் இருக்கிற போது அந்திம காலத்தில் ஆபத் சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவனுக்கு அது திருவிழம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆஸ்தானத்தை வந்து இருக்கணும்னு சொல்ல பற்றி அந்த அழிந்ததுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். என்னன்னு கேட்டால் பெரியவங்க நமக்கு ஆசனம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் ஈமோட்டழுடைய ஒரு அனுகிரகத்தை விட்டு வருது. என்ன காரணம்னா ஈமோட்டழு படத்தில் வருடம் ஆராதனைகள் 4 ஆராதனை. இந்த ஆராதனைகளில் மடத்து ஆராதனை கூட காலத்தில் வெளியிடக்கூடிய சொல்ல இல்லை. ஆனால்
அல்ல வித்வான்களாக இருந்தால் அவள் தான் சொல்கிற வழக்கம் வந்து நடக்கும். அந்த மாதிரி இதில் 2009 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்திமோட்டரினுடைய ஆராதனம் முதல் நாள் ராத்திரி 5 மணி ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் வருது படத்தில் நாளைக்கு காட்டால் நீ வந்தாருன்னா ஆராதனை அப்போ கூட வந்து என்னால் இன்னும் அழகே அழுகை எப்படி நினைக்காது உடனே அழுகிறே போன வாங்கி அவசியம் இந்த ஒரு ஏழை அப்படின்னு போன விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன வந்தோம் 6ஆம் தேதி வந்தபோது அழுகிற கஷ்டங்களுக்கு அதனால அழுகிறதுக்கு விரக்தியுமே ரொம்ப உடம்புதான் நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கிற பாங்க அப்படின்னு நல்லா இருக்கா அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பண்ணுவோம் உடம்பு இருக்குது கஷ்டம் கட்டி இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு இதுவே உண்மையே போன அவசியம் இல்லை. அடுத்து வருஷம் இல்லாத இது 6ஆம் தேதி 6வது மார்ச் 19ஆம் தேதி ஆசிரமத்தில் நினைச்சிட்ட அழுந்த காத்தெல்லாம் கட்டாமல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னோம். நான் அவசரம் இல்லை பார்த்து வரலாம் சரி சொன்னேன். இப்போ அழுத்தருடைய மனசு சுபேன மனசா தியாகின்னு நல்ல மனதோட ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணணும்னு தான் கட்டப்படுத்த மாட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரேன். இப்போ வந்து வரணும்னு சொல்லிட்டு வரோம். வரபோது இந்த ஆசிரமத்தில் அழைக்க நேரம் இப்போ வரும்போதே தெரியும். வரபோதே பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சின்ன எழுதிக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து வல்லேன்னு ரோடுக்கு தான் வந்தோம். வல்லேன்னு ரோடு சொன்னமே தவிர வரேன்னு ரோடு வரேன்னு கொஞ்ச நாள் போட்டோம் வல்லேன்னு வந்தோம் வந்துட்டேன். அப்போ நம்ம மாற்று மனசுக்கிட்ட அவங்க இன்னும் பிரவேசம் பண்ணி அடியேன்னு சொல்லிடுச்சு. அது அப்படியே நடந்து ஆசிரம் கொடுத்து கூட இருந்து அழுகிற அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வார்த்தை நிச்சயம் அழைத்து சொல்ல ஒன்று அதில் வந்து நான் பெருமாள் ஆராதத்தை ரசிச்சு பண்ணினேன். அந்த மாதிரி நான் தயார் பண்ணிட்டேன். அப்போ பெருமாள் துவார் ஆகணும் நல்லா இந்த மாதிரி எல்லாருக்கையும் எல்லா சிஷ்யாடத்தில் அத்தந்தமான அபிமானம் பிரியம் அனுபவம் எல்லாமும் ஆரம்பத்தாலும் வசப்பையும் விசாரித்து நீ என்ன பண்ணுறது எல்லாரும் விசாரித்து மடத்துக்கு வேணுங்கிற சௌகரியங்கள்லாம் ஆசையை விவாதம் வந்தாரம் பண்ணி கொடுத்து பண்ணி நமக்கும் ஒரு கொடுத்துருக்க. அந்த அழிந்த நாளில் என்னதான் அழிந்த நாளில் இப்படியெல்லாம் பண்ணுறது அது பண்ணி அதனுடைய ஆதார நூற்றாண்டுகள் வந்துன்றது இன்னும் நம்மளுடைய மனசில் இன்னும் கொஞ்சம் மட்டும் அதெல்லாம் விடாத இன்னும் கொண்டிருக்கோம். சேர்ந்த விஷயங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கொண்டிருக்கிறதுனால அதிகம் பண்ணுறோம். ஆனால் இந்த வடமானது இவங்களுக்கு சொல்கிற மாதிரி எல்லாரும் எல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் கூட வாழ்க்கலாம் வருத்தமாக இருக்கணும். அது சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் கூட சொல்ல வேண்டி வருதுன்னா நம்மளுடைய மடத்தில் 6ஆம் மட்டத்தில் எழுதுகின்ற பராமரி செய்கின்ற மகாதேசியுடைய தனியான சொல்லாத சீவ விஷ்ணு சம்பிரதாயம் நேர போகணும். என்னாச்சாரியாகட்டும் உடவியாராக இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் 6ஆம் மட்டம் எழுதக்கூடிய தனியான சொல்லாத நேர போக முடியும். ஏன்னா அதுதான் சம்பிரதாய பிரபத்தமான நம்ம ஆஸ்தானத்தில் அப்படி இருந்த அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் நம்ம அழிந்திருந்தது 100வது குணம் அதை போற்றி ஓக்கணும் குந்திகள் கொள்வதுங்கிற மாதிரி நாம் எல்லாரும் அதை அனுசரித்து பண்ண வேண்டியது நிச்சயமான காரியம். அதுவும் இந்த வருடம் 100வது ஆரம்பம் 95 முடித்து 99 முடித்து 100 ஆரம்பம். அதனால் மாதம் பாராயணங்கள் பண்ணணும். வேத பாராயணத்தில் போட்டு வித்வான்கள் 10 பேர் போட்டு ஒவ்வொரு மாதம் ஏதோ வாழ்க்கிறோம் சன்மானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு புஸ்தகங்களெல்லாம் போடுறது ஒரு பிரபுஸ்வாமிக்கு ஒரு சிரமப்பட்டு ஏதாவது பண்ண மாட்டேன் சிரமப்பட்டு குரூப்பாக தயார் பண்ணினா போகணும். அது போடுறதுக்கு திருமணம் எங்கே போகணும்னா அது அனுகிரகம் வேண்டும் பண்ணி அது வழியில் போட்டு எல்லாத்தையும் நடக்கணும். அதுக்கு எல்லாருடைய உபகாரமும் ஒத்துழைப்பும் இருக்கணும். அது கேட்டால் நாம் ஒத்தனை பேர் இருக்க முடியாது. ஊர் பேர் இருந்தால் தான் முடியும். அந்த மாதிரி கைங்கரியமான காரியங்களாக பெரிய விஷயமாக இருக்கிறதுனால அது எல்லாரும் ஆறாவது நமக்கு ஆச்சாரியங்கள் மட்டும் இல்லை நம்ம ஆச்சாரிய பரம்பரை நம்ம ஆச்சாரிய பரியந்தான் அப்படிங்கிறது நம்ம வழியில் ஆச்சார பரம்பரையானதுனால நம்மளால முடிஞ்சதெல்லாம் உபகாரம் செய்து சேமித்து வந்து ஸ்ரீபாத தீர்த்தம் வாழ்ந்து
இந்த அழிவுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறத எம்பெருமான கோடியில் பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறோம். சின்ன மணி 1:30 மணிக்கு சரியாகிறது ஆகிடுனா 1:30 மணிக்கு சரியாகிறது எல்லாரும் சரியாகிறதுக்கு அப்புறம் எல்லாரும் கையோடு வரிசையாக வந்து அச்சை பார்த்துருங்க. சேவிக்கிறதா இருந்தால் ஒரு 10 அடி தள்ளி சேவிக்கணும்னா சிரமம் இல்லாத, ஏன்னா மேலே காடி போனோம் அந்த உதாரணம் பாக்கி எல்லாருக்கும். அதனால் அது தகுந்த மாதிரி எல்லாரும் வரணும். ஒரு